வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய பிரேமிக விட்டலன் ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் புகழ்பெற்று விளங்கும் தலம் பண்டரிபுரம். அங்கே பெருமாள் பாண்டுரங்கனாக கோவில் கொண்டுள்ளார். விட்டலன் என்று போற்றப்படும் அந்த பெருமாள் நாடெங்கிலும் அதே திருநாமத்தோடு எழுந்தருளி இருக்கிறார். அப்படி ஒரு தலம்தான் காஞ்சிபுரம் அருகே உள்ள விட்டலபுரம். சென்னை புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் மாமல்லபுரத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது விட்டலபுரம் பிரேமிக விட்டலர் திருக்கோவில். விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் சார்பில் இந்த பகுதியை ஆட்சி செய்த கொண்டையதேவ மகாராஜா விட்டலனின் பரம பக்தர். இவருக்கு அருள் செய்த விட்டலன் இவரின் விருப்பப்படி மாமல்லபுரத்தை அடுத்து துளசிவனத்தில் பண்டரிபுரத்தில் உள்ளவாறு எழுந்தருளினார். அங்கேயே ஸ்ரீ விட்டலனுக்கு ஆலயம் எழுப்பி அந்த ஊரையும் விட்டலபுரம் என்று மாற்றினார் கொண்டையதேவ மகாராஜா. பழமையை பறைசாற்றும் அழகான கற்றளி கொண்ட திருக்கோவில். கோபுரம் தாண்டி உள்ளே சென்றால் கொடிமரம் பலிபீடமும் திகழ கோவிலின் பரந்த அமைப்பும் அமைதியும் நம்மை பரவசப்படுத்தும். முன் மண்டபத்துடன் கூடிய கருவறையில் ருக்மணி சத்யபாமா சமேதராக ஸ்ரீ பிரேமிக விட்டலன் அருள் புரிகிறார். சுமார் 5 அடி உயரத்தில் இடுப்பில் கை வைத்து நின்ற கோலத்தில் நமக்காக காத்து நிற்கிறார். பிரேமிக விட்டலன் கேட்கும் வரம் அளிக்கும் தயாபரன் என்கிறார்கள். மங்கிய விளக்கொளியில் இந்த ஆனந்த கண்ணனை தரிசிக்கும் போதே நம்முள் கவலைகள் மறந்து களிப்பும் நம்பிக்கையும் பிறக்கின்றன. இந்த சந்நிதியில் நின்று ஹரிநாம ஜபம் செய்தால் நம் கவலைகள் அனைத்தும் மறந்து போகுமாம். இங்கு நாம சங்கீர்த்தன முறைப்படியே அர்ச்சனை என்பதால் மந்திரங்களுக்கு பதிலாக ஹரே ராம ஹரே ராம ஹரே கிருஷ்ணா எனும் நாமமே ஒலிக்கிறது. இங்கு தினமும் மாலையில் கிருஷ்ண நாம சங்கீர்த்த பஜனையும் நடக்கிறது. குழந்தை வரம் திருமண வரம் அருளும் பெருமாளாக இந்த பிரேமிக விட்டலன் விளங்குகிறார். இங்கு வந்து வேண்டிக் கொண்டு நோய் நொடிகள் தீர்ந்தவர்கள் அநேகம் பேர் என்கிறார்கள் பக்தர்கள். மூலவருக்கு முன்பு உற்சவர் திருமேனி அமைந்துள்ளது. 2 தேவியருடன் காட்சி தருகிறார் உற்சவர். கூடவே ஸ்ரீ சந்தானலட்சுமி தாயார் சக்கரத்தாழ்வார் ஆகியோரின் உற்சவ திருமேனிகளும் அமைந்துள்ளன. கருவறைக்கு எதிரே 5 படிகளுடன் கூடிய தனிச்சன்னதியில் ஸ்ரீ கருடாழ்வார் பெருமாளை கும்பிட்ட நிலையில் காட்சி தருகிறார். இங்கு வந்து திரட்டுப்பால் வைத்து வழிபட்டால் திருமண தடை நீங்கும் என்பது நம்பிக்கை. குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த கோவிலுக்கு வந்து சந்தான மகாலட்சுமியையும் சந்தான கிருஷ்ணரையும் வழிபட விரைவில் புத்திர பாக்கியம் கிட்டும். பால் பாயாசம் படைத்து வழிபட்டால் கல்வியில் மேன்மை உண்டாகும் என்கிறார்கள் பக்தர்கள். இக்கோவிலில் பெருமாள் சிவவிஷ்ணு அம்சத்துடன் அருள்வதாக ஐதீகம். ஆகவே சிவராத்திரியும் இங்கு விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. மேலும் கோகுலாஷ்டமி வைகுண்ட ஏகாதசி உள்ளிட்ட வைபவங்களும் இந்த ஆலயத்தில் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றன. பெரிதும் கூட்டமின்றி அமைதியும் பெரும் சாநித்தியமும் கொண்டு விளங்கும் இந்த தென்னக பண்டரிபுரத்திற்கு வாய்ப்பிருப்பவர்கள் ஒருமுறை சென்று தரிசனம் செய்து வாருங்கள். பெருமாளின் திருவருளால் உங்கள் கவலைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து இந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.